அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். தொடர்ந்து ஆன்மீக விஷயங்களை நான் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ராசி பலன்களை பற்றி போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து அந்த ராசின்னா என்ன பொம்மைலாம் வச்சுக்கலாம், அதுக்கு என்ன சிம்பிள் வச்சுக்கலாம், அதுக்கு என்ன கலர், அந்த மாதிரி ஒரு சீரீஸ் போட்டுருந்தேன். அது அனுஷத்தோடு நிற்குது. இப்போ நான் அந்த வக்ர சனி அதை பற்றி பேசிகிட்ருக்கேன். இப்போது நான் கடகம் வரைக்கும் போட்டிருக்கேன். வக்ரன்ற பேர் அதுக்கு பேர் கரெக்டாக நம்ம மூதாதையர்கள் வச்சுருக்காங்க. அந்த வக்ரன்ற பேர்னா என்னது, யாரையாவது ஒருத்தர் திட்டுறோன்னா பயங்கரமான வக்ரம் பிடிச்சி சொல்லுவோம் நம்ம. இப்போ அந்த வக்ரன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்குது. ஆனால் நம்ம ஆறுதலுக்காக என்ன பண்ணுறோம், இல்லை இந்த சமயத்தில் உனக்கு அர்த்தாஷ்டம சனிக்குது, இப்போ அர்த்தம சனின்றதே பின்னாடி நோக்கி வருது, அந்த பின்னாடி நோக்கி வர்றதுனால உனக்கு அதனுடைய கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோம். இப்போது அந்த வக்ர சனியினுடைய வக்ரத்தை என் லைஃப்பில் காட்டுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நம்ம ஓஹோன்னு சொல்லி வச்சுக்குது. மகரத்துக்கு, தனுசுக்கு, ரிஷபத்துக்கு, இன்னும் 2-3 இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஜோதிட ரீதியாக இப்போ எப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நானும் கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ நான் சனி பயிற்சி பற்றி இதில் நான் பேச வரல. இதில் 2-3 விஷயம் ரொம்ப முக்கியமாக பேச வரேன். ஒன்று, இந்த யூடியூப் மேலே எனக்கு ரொம்ப சலிப்பு வந்துருச்சு. அதனால் எப்போ வேணால் இதை நான் விட்டுடலாம். அதாவது அப்படியே டக்குன்னு திடீர்னு ஒரு நாள் இது வேணான்னு சொல்லிட்டு போகலாம். இது எனக்கு அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடியே இருக்குது. இன்னொரு காரணம் பர்சனலாக எனக்கு சில விஷயம் இருக்குது. அதனால் எனக்கு ஒன்று ரொம்ப ஹார்ட் அட்டாக்கே வந்துடலாம். ஆனால் நான் சூசைட் பண்ணிக்கக்கூடாதுன்றிருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் சூசைட் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உயிரோடு இருந்தால்தான் ஒருத்தருக்கு நான் நல்லது பண்ணிட்டு போக முடியும். அதனால் நான் கட்டாயம் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பி தவறி என்னை மீறி எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும், ஏன்னா பல வருஷமாக நான் பஸ்டப் ஆகி நேருக்கு நேர் நான் பெருசாக சண்டை போட்டதில்லை யார்கிட்டையுமே. ஆனால் என் மனசுக்குள்ளேயே அழுத்தி அந்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு பொருளை என்னால் கெட்டியாக பிடிக்க முடியாது. அது என் காலகாலமாக எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் மாமியார் எல்லாமே காரணம் அதுக்கு. என் கையில் ஒரு பொருளை கெட்டியாக நரம்பு அப்படியே வீக்னஸ், ஒரு பொருளை தொட்டனானா, ஒரு காஃபி எடுத்து போய் யாருக்காவது கொடுத்தனானா அப்படி ஷேக் ஆகும். போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்வார் எங்கள் ஹஸ்பண்டு. டாக்டரை பார்க்கணும், நர்வ் ஸ்பீக் அப்படின்வார். அதுக்கு காரணம் என்னென்னா, பல வருஷமாக அந்த கோவங்களை, அந்த சில்மிஷங்கள் டெய்லி நடக்கும் பார்த்தீங்களா. ஒரே மட்டும் கத்தி எடுத்து குத்துறதில்ல. அது ஒரு நாளைக்கே 1000 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். தனக்கு வேணுன்றது எதிர்க்கவே மாமியாரும் ஹஸ்பண்டோ, இல்லை மாமியார் ஒரு தந்திரம் பண்ணி அந்த ஹஸ்பண்ட்கிட்ட போட்டு கொடுத்து, அந்த ஹஸ்பண்டுக்கு அது என்ன தான் அதை புரிஞ்சிக்காமல் அந்த ப்ராஸ்பெக்டிவில், அவங்க சொல்லி கொடுத்த ப்ராஸ்பெக்டிவிலே நம்ம பண்ணுறது. அதை நம்ம ஆணாதிக்க சமுதாயன்றதுனால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே போக முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வாயாடினுவாங்க. முதல் 10 வருஷம் நான் சொல்கிறது அந்த மாதிரி. ஆனால் டெய்லியே நடக்கும், சில்மிஷங்க டெய்லியே நடக்கும். அது மனசில் அழுத்தி, அது எப்படி சொல்லியிருக்கலாம், அதே அவங்க பண்ணும்போது அது கரெக்டாக, அதே சாப்பாடு அவங்க பண்ணியிருந்தா கரெக்டாக, அது கூட தான் டாக்டர் சாப்பிட்டா தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது அவங்க கண்ணெதிர்க்கே வச்சு செய்கிறாங்க. ஆனால் நம்ம சொன்னோம்னா இது உடம்புக்கு தப்பு, நம்ம செஞ்சோம்னா அது உடம்புக்கு தப்புச்சு, அது எப்படி செய்யலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாயில் விட்டு எதிர்க்க சொல்கிறதுக்கு தைரியமே இல்லாத காலங்க அதெல்லாம். சரி, அப்புறம் இன்னொரு நாள் செய்யும்போது அதை நம்ம செய்யாத விட்டுடணும். அவங்க நம்மளை எதிர்த்து கேட்க முடியாத மாதிரி நம்ம செய்யாத விட்டுடணும். இப்படி நிறைய அது எதிர்த்து கேட்காமையே செயல்பாடாக செஞ்சு அவங்க வாயில் எதுவும் ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு நம்ம செஞ்சாலும் அவங்க அதை சொல்லியே தீர்ப்பாங்க. ஆனால் பயங்கர கோபம் வரும் நமக்கு. ஆனால் லைட்டாக அது நீ அந்த எக்ஸ்ப்ரெஷனை வெளிக்காட்டிக்கிட்டியானா நீ உன்னை பயங்கர கெட்டவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களே மண்டி இருந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் அது அதிகமாக இருக்கும், சில வீட்டில் கம்மியாக இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒவ்வொருத்தருமே ஒரு ஒஸ்ட்டு கேரக்டராக இருந்தானா மொத்தமாக சேர்ந்து சூசைடே பண்ணிக்கிறதெல்லாம் கூட எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான். அவங்களுக்கு பண்ணுற சூட்சமங்க, பண்ணுற சில்மிஷங்களே சில பொண்ணுங்களுக்கோ சில பையனுங்களுக்கு புரியவே புரியாது. யாருன்னா எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி புரியவே புரியாதுன்னா எனக்கு ஷிவரிங்கே வராது. நான் அவங்க அடித்த அடிக்கெல்லாம் எனக்கு இழந்த இழப்புங்க, அடித்த அடிக்கெல்லாம் காரணம் அவங்கன்னே நான் நினைக்க மாட்டேன். அது ஏதோ நம்மளுக்கு நடக்குது, நம்ம பாவம் பொழுகுது, நம்ம கெட்டது பண்ணிட்டு வந்துட்டோம் பொழுகுது, நம்ம ஏதோ புன்ஜென்ம பாவம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சி நின்றுருவேன். அவங்கெல்லாம் காரணம்லாம் அவங்க பண்ண திருட்டுத்தனங்களெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு கை ஷிவரிங்கே வராது. ஏன்னா என் மன அழுத்தமே இல்லை எனக்கு, நான் அழுகிறேன் அவ்வளோதான். அந்த மாதிரி மனசில் பகுத்தாய்வு பண்ண தெரிஞ்சதுனாலையும், இது ரொம்ப தெரிஞ்சுக்காமல் இருந்தது கூட நல்லது தான். ரமண மகரிஷி சொல்கிற மாதிரி சும்மா இரு அப்படின்றார் அவர் நேற்று என்னை சொல்லிட்டு போகிறார், நீ சும்மா இரு அப்படின்றார். நேற்று சொல்கிறார் அவர் எனக்கு நீ சும்மா இரு அப்படின்னு. பிரித்து பார்க்குறோம் இல்லைங்களா. அதனால் வர்ற டென்ஷன்னால் அது என்ன ஆகுதுன்னா உடம்புல வியாதியாக மாறுது. ரொம்ப வருஷமாகவே எனக்கு எதுவுமே யாருக்குமே யாருன்னா வந்தாங்கன்னா கூட ஒரு டீ காஃபி எடுத்துமே கொடுக்கணுன்னா
ஒரு மாதிரி ஷிவர் ஆகும். ஒரு பயங்கரமான வெயிட்டாக இருக்கிற பொருளை தூக்கிடுவேன். ஏன்னா நர்வ்ஸில் அந்த மன அழுத்தத்தினால வந்த ஒரு நர்வ்ஸ்னுடைய அது. அதனால் ஒரு லைட்டான ஒரு வெயிட்டு பொருளை எடுத்தேன்னா கை ஷேக் ஆகும் எப்போவுமே. அந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் சொல்ல போகிறது, மகாபாரதத்தில் தர்மன் வந்து உலகத்துலேயே நம்ம தர்மன்ற பேர் வாங்கணுன்ற ஒரே ஒரு ஆசை தான். அது கிருஷ்ணருக்குன்னு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அந்த பேரை வாங்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவே இப்போது இந்த வீடியோவை நான் ஏன் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணும். இருக்கணும், யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிடணும், இல்லை நான் போயிடணும். அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தில் சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டு போயிடணும்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் பார்ப்பீங்கள்ல, அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அதை நான் போகிறதுக்கு முன்னாடி பதிவு பண்ணிடணும்னு பார்க்குறேன். யூடியூப் விட்டு போகிறனோ இல்லை உலகத்தை விட்டு போகிறனோ சில விஷயங்களை நான் பதிவு பண்ணிட்டு போகணுன்னு பார்க்குறேன். அது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துங்கிற சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நான் அதை எப்படி வீடியோ மூலமாகவே தானே பதிலடி கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற ஒரே ஒரு 50 பேர் கூட இருக்கட்டும், இல்லை ஒரு 10 பேர் கூட இருக்கட்டும். ஆக இது என் பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். முதல் சாப்டரில் இந்த தர்மனுடைய கேரக்டர், அப்புறமா 2வது கட்டத்தில் இந்த மகாபாரத்தில் கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் எலான் மஸ்க் கிட்ட வரேன். நான் அதை ரிவீல் பண்ணாமையே பல வருஷமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு நான் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறேன்னா, நான் அதை வெளிப்படுத்திட்டேன்னா என்ன ஆகும்னா, டைரெக்டாகவே இந்த நபர், இந்த பெயருக்குரியவர் இவ்வளோ வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு, அவர் இவ்வளோ அநியாயம் துரோகங்களை இவங்கெல்லாம் எனக்கு இந்த துரோகம்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் சொல்லிவிட்டு ப்ரூஃபே காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா நடக்கும்? உங்களுக்கு கூட சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட சொல்கிறேன். உங்கள் சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் தொழில் சம்பந்த எதிரிகள், உங்கள் வாழ்க்கை சம்பந்த எதிரிகள் கூட நீங்கள் அவங்க செய்கிற தப்பை ப்ரூஃபே பண்ணிட்டீங்களான்னா மறுநாள் என்ன தெரியுமா நடக்கும்? நடக்கவே நடக்காத பொய்யான விஷயத்த சாட்சி மாதிரி, பொய் சாட்சி எடுத்துன்னு வராங்கல்ல கோர்ட்டில், அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த வீடியோ கூட உங்களுக்கு முக்கியமானது தான். இது என்னுடைய விஷயங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையினுடைய சூட்சுமத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே சூட்சுமம் இல்லாத ஒரே ஒரு விஷயந்தான் எங்கள் ஹஸ்பண்டை நான் கருப்பு ஒரு பக்கம் வெள்ளை போகிற அந்த இங்கியாங் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வர்ற ஒரு விஷயம் என்னுடைய ஹஸ்பண்டை நான் வந்து ரொம்ப பயங்கரமாக வெறுக்கிறேன்னா அது ஒரே ஒரு காரணம். அவர் ஸ்டைலாக இல்லைன்னு சொல்லிட்டோ, அவருக்கு பாட்டு ரசனை இல்லைன்னு சொல்லிட்டோ, அவருக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்றதோ மெயின் காரணம் கிடையாது. சூட்சுமம் கிடையாது. தன்னை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம நெருங்கியவங்க, நம்ம அம்மாவோ அப்பாவோ உடன் பிறந்தவங்களோ நம்மளை காலக்கணக்காக எப்படி சூட்சுமமாக நம்மளை எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்றதையே தெரியாமல், அதாவது இவர் பேசின வார்த்தைகளையும் இவர் பண்ணுற ஆட்டிடியூடையுமே அந்த எதிராளிக்கு சாதகமாக போயிடுது. இவரை கெட்டவராக காட்டக்கூடிய விஷயங்கள் காட்ட முடியாது, ஒரு ரெக்கார்டு எடுத்து காட்ட முடியாது. நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நீ எப்படி என்ன இந்த கேள்வி கேட்கலான்றதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது, எந்த சாட்சியும் கிடையாது. என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசாமல் நிற்க வேண்டியது தான். எதிரில் இருக்கிறவன், டேய் நீ வந்து உன் உடம்புல போடுற ரத்தம், நீ சுவாசிக்கிற மூச்சு காற்று, உன்னுடைய காலும் கீழே இருக்கிற நிலம் மொத்தமே நான் தாண்டா அப்படின்னு ஒருத்தன் அவங்ககிட்ட சொன்னானா, அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பதிலையே ரெடி பண்ணி வச்சுக்கல. என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கான சரியான பதிலை சொல்கிறதுக்கான இதுவே ரெடி பண்ணி வச்சுக்கல. ஏன்னா அவர் சூட்சுமமாகவே இல்லை. அப்படி இருந்ததுனால அவர் வயசான காலத்தில் எல்லாமே நிற்கிறதுக்கு கூட முடியாத மாதிரி போயிட்டு உடம்புல பல வியாதிகள் வந்த சமயத்தில் தான் அவங்க அந்த கேள்வியே கேட்குறாங்க. அதனால் இப்போ பின்னாடி ரிவர்ஸ்லேயே போக முடியாது. நீங்கள்லாம் தான் சொல்கிறேன், நீங்கள்லாம் கூட இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி ஆளுங்க தான் நிறைய இருப்பீங்க உங்கள் வீட்டில். அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய அடுத்த தலைமுறை பாதிக்கும். நீங்கள் பாதித்தா கூட பரவாயில்ல. இதனால் உங்களுடைய வீட்டில் பிறந்த குழந்தைங்க அடுத்த தலைமுறை வந்து பயங்கர பாதிப்புக்கு ஆளாகும். இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி நீங்கள் வந்து ஒரு குடும்ப விஷயமா, வாழ்க்கை சம்மந்தம் விஷயமா, ஒரு பாடமாக கூட எடுத்துக்கலாம். இதை நான் சொல்கிற ஒரு விஷயத்தை. ஆன்மீகன்றது என்னங்க, டெய்லி நம்ம பண்ணுற ஸ்ரீசக்கரம் இதில் நேற்று அந்த ஸ்ரீசக்கரத்தாண்ட தான் ஆரம்பிக்குது. அது ஹாலில் மட்டும் ஸ்ரீசக்கரம் போடவே கூடாது. பிரபஞ்சம் காட்டுது அதை, அந்த வீடியோவை நீ பார்த்தாகணும் அப்படின்னு காட்டுது. ஏன்னா ஹாலில் தான் நான் ஸ்ரீசக்கரம் போட்டிருக்கேன். ஸ்ரீசக்கரத்தை ஹாலில் போட்டிங்களான்னா அங்கே நிறைய நம்ம தப்பாக பேசுவோம். யாருன்னா ரிலேஷன் வருவாங்க, அவங்க எதிரில் நல்லா பேசி அமைச்சிருவோம். ஆனால் பின்னாடி வந்து அவங்கள பற்றி எதனா கமெண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் அந்த ஸ்ரீசக்கரம் இழுத்து பிடிச்சிக்கும். நல்லது கெட்டது எது பேசினாலும் அதில் வந்து பிரதிபலிக்கும். அதனால் ஸ்ரீசக்கரம் ஹாலில் போடுக்க வேணாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்ரீசக்கரம் இன்னும் நான் அப்படியே வச்சுட்டுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்று சொல்கிறாரு. ஸ்ரீசக்கரத்தை பக்கத்தில் நின்று ஒரு வார்த்தை சொன்னால் நல்லது மட்டும் தான் சொல்லணும், ஏன்னா அது பழிச்சிடும் அப்படின்லாம் நிறைய அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, அவர் நம்ம ஹால்லேயே இருக்குதில்ல. அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ஒத்து வராது. ஏன்னா ஹாலில் நான் யாருமே இருக்க மாட்டோம். எப்போ ஒருத்தர் தான் பத்திரிக்கை எடுத்துன்னு வருவாங்க. யாருன்னா அப்படிலாம் கெஸ்ட்டுங்க யாரும் வர்றது கிடையாது. நான் ஒரு ரூமில் இருக்கிறேன், அவங்க ஒரு ரூமில் இருக்கிறாங்க. அந்த ஸ்ரீசக்கரத்தாண்ட ஒரு கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணுறது தவிர வேறு எந்த வார்த்தையும் நாங்கள் உதிர்க்கிறதில்ல அந்த ஹாலில். அதனால் பரவாயில்ல, அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீசக்கரத்துக்கு பக்கத்தில் நின்று தான் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து நான் இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவங்கிட்ட நான் பேசுகிறேன்.
அப்போ அவர் சொன்ன விஷயத்துக்கும் இதுவும் வச்சு சரி பரவாயில்ல, அப்போ வக்கர சனி நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது போலுது, கொஞ்சம் திருப்தியாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் நேரம் ஆக 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 நைட்டுக்குள்ளே அப்படியே எல்லாமே உல்ட்டாவாக மாறிடுச்சு. எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் அப்படியே நிற்கட்டும். இப்போ தர்மன் கிட்ட வரேன் நான். உலகத்திலேயே நம்ம தான் துரியோதனன் மீது எனக்கு எவ்வளோ கோவங்குதோ அதே கோவம் தான் தர்மங்கிட்டையும் இருக்குது. என்னன்னா தான் உலகத்திலேயே பெரிய தர்மவான் அப்படின்ற ஒரு ஆணவன் கூட சொல்லலாம். அத்தை ஏன் கிருஷ்ணருக்கு தெரியும் தர்மனுக்கு எப்பவுமே தான் தர்மனுன்ற இது உண்டு. அதனால தான் தர்மனுக்கு வந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்றதுக்கு ஒரு கதை இருக்குது. அது அந்த பாஞ்சாலி கல்யாணம் நடந்தது பார்த்தீங்களா? வீடியோ தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்களேன். பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அங்கேயே தர்மனுக்கு பொறாமல் வந்திருக்கும். அவருக்கு வந்து அந்த இதே வந்து ஒரு வேளை தர்மன் தான் அந்த வில்லை எழுதுறதோ இல்லை பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிக்கிறதோ நடந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த சுற்றி இருக்கிற மற்ற 4 பேரில் யாராவது அம்மா சொல்ல நான் தட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதம் எடுத்திருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு வேளை அங்கே போயிருந்தா அந்த மாதிரியே குந்தி வந்து கிடைச்சதை எல்லாரும் பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தா அந்த மற்ற யாருமே நான் எங்கள் அம்மா சொல் பேச்சே தட்ட மாட்டேன், எங்கள் அம்மா சொல்கிற சொல் ஒன்று ஒன்று வேத வாக்காக எடுத்துக்குவேன் அப்படின்னு தர்மன் சொன்ன மாதிரி மற்ற 4 பேரும் சொல்லியே இருக்க மாட்டாங்க. அத்தை சிச்சி இதை போய் அம்மா ஏதோ தெரியாது சொல்லிட்டாங்க, நம்ம அது எப்படி இதை போய் எப்படி பகிர்ந்துக்க முடியும் அப்படின்ற கான்செப்டில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா தர்மனுக்கு அம்மா சொல்லு பேச்சை தட்டக்கூடாதுன்றது மட்டுமே காரணம் கிடையாது. அந்த பாஞ்சாலி அந்த அந்த அர்ஜுனனுக்கு கிடைச்ச விஷயத்துலேயும் ஒரு கடுப்பு இருக்குது. உலகத்துலேயே நம்ம தான் தர்மம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை போய் நீ பணையை வச்சு விளையாடும்போது 2வது இடத்துலையும் சரி பணையை வச்சு நீ விளையாடுறதுன்னு நினச்சதே தப்பு. அது ஒய்ஃப்ன்றதே தன்னுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்குற நீ ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய முதல் புள்ளியே தர்மம் தான் சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆணாதிக்கத்தினுடைய ஆரம்ப புள்ளியே தர்மம் தான் சொல்லலாம். அவளே சொல்லிடுறா உனக்கே அந்த உரிமை கிடையாதுன்றத பாஞ்சாலியே சொல்கிறது அன்னிக்கிட்டேட்டுக்கு. அவளை போய் பணையத்தில் வச்சு விளையாடுறதுக்கு அவன் நியாயமாக மற்ற 4 பேர்கிட்ட கேட்டிருக்கணும்ல. அவங்கெல்லாம் கூட தான் அவங்க ஹஸ்பண்டு நான் வச்சு விளையாட போகிறேன்னு ஒரு பர்மிஷன் கூட கேட்கல பாருங்கள் மற்ற 4 பேர்கிட்ட. நம்ம வச்சது தான் எங்கள் சட்டம், நான் தான் அண்ணன், நான் வச்சதெல்லாம் முடிவு, நீங்களாவே புரிஞ்சுக்கணும். அத்தை மற்றவங்கெல்லாம் தம்பிங்கெல்லாம் நான் சொன்னது தான் சட்டம்னு புரிஞ்சுக்கணும். அங்கேயே அங்கே ஃபஸ்ட்டு 4 பேரும் பிரிச்சுங்க அந்த பொண்ணுன்னு சொல்லும்போதே வெக்கம் இல்லாத கொஞ்சம் கூட எங்கள் அம்மா சொன்ன பேச்சு தான் நான் கேட்பேன், எங்கள் அம்மா வாயிலேருந்து தவறுதலாக வரல, அது ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கோம். பிரபஞ்சம் வந்து அம்மா மூலமாக சொல்கிற மாதிரி 1000 கதை சொல்லட்டுமே, இந்த மாதிரி எதனா நல்ல கதை. கர்ணனுக்குன்னா கூட பாஞ்சாலி மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனால தான் வேசின்ற வார்த்தையை சொன்னான். தன்னை நிராகரிச்சிட்டா தாழ்த்தப்பட்ட ஜாதி ஏதோ ஒருத்த காரணமாக சொல்லிடுன்ற மாதிரி ஹிண்ட்டு தான் கொடுப்பாரு கிருஷ்ணர். அதை சொல்லி தான் நீயா தடுக்கணும்னா தடுக்கலான்னு சொல்லிடுவார். அந்த கோபத்துக்கு அவன் நியாயமாக பார்த்தா தான் மனசில் ஒருத்தனை விரும்பின ஒரு பொண்ணை ஒரு சூழ்நிலை காரணமாக 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆகுதுன்றப்போ நியாயமாக உண்மையான காதலாக இருந்திருந்தா கர்ணனுக்கு வேசி அவள் ஒரு 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீ வேசி தானே. அப்புறம் துரியோதனன் கூப்பிட்டா உனக்கு என்ன 5 பேர் கூட இருக்கிறவங்களுக்கு துரியோதனை கூப்பிட்டா மட்டும் என்ன ஆகுது, நீ வேசின்ற வார்த்தை சும்மாக்கிறவங்க வாயில் வரலாம். ஆனால் கர்ணன் வந்து அவள் மேலே அவனுக்கு காதல் இருக்குது. அதனால தான் அந்த அம்பை எடுக்கும்போது தான் தடை பண்ணிடுறாங்க. நீயா வானான்னு சொல்லிடலான்னு சொல்லிடுறாரு கிருஷ்ணர் பாஞ்சாலி கிட்ட. நீயாவே தடுத்துடலாம் அத்தை. ஏன்னா அந்த கௌரவர்களுடைய அட்டகாசங்களை தோக்கடிக்கணும்னா பாஞ்சாலி போயிட்டு இவங்களை அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கினா தான் இவங்க ஜெயிக்கிற மாதிரி, அர்ஜுனனை தான் இவ கல்யாணம் பண்ணினானா தான் அது கரெக்டாக வரும்ன்றது கிருஷ்ணருடைய கணக்கு. தனக்கு கிடைக்கலன்ற ஒரு காரணத்துக்காகவே அவள் நம்மளை நிராகரிச்சான்ற காரணத்துக்காகவே அவள் நாசமாக போட்டோன்னு நினைக்கிறதும் ஒன்று தான், அவளை வேசின்னு சொல்கிறதும் ஒன்று தான். நீ பண்ணதெல்லாம் வந்து நாட்டு மக்கள் நன்மைக்காக ஒன்றும் நீ பண்ணல, உனக்கு அவன் மேலே இருக்கிற போட்டிக்கு கெட்டவங்க பக்கம் போய் சேர்ந்தன்னு சொல்லுவார் கிருஷ்ணர். கர்ணன் கூட ரொம்ப சூப்பரான ஆளுன்னு சொல்ல முடியாது. அந்த தர்மன்ன்ற பேரை வாங்கணுன்றதுக்காகவே அந்த தர்மங்களை தாண்டுற ஒரு குணம் இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த எலான் மஸ்க் மாப்பிள்ளை இப்போ தான் என் சொந்த கதைக்கு வரேன். சூட்சுமங்களை தெரியாமல் வாழ்ந்தீங்களான்னா ஒரு நாள் அதில் பாதாளத்தில் தள்ளப்படுவீங்க. அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். அது வளர்த்த அப்பா காரணம் கிடையாது, அதுக்கும் முன்னாடியே ஏதோ அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ரொம்ப சின்ன வயசில் பிறக்கும் போதே வந்து பேர் வச்சுருவாங்க, இவங்களுக்கு இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு பேர் வச்சுருவாங்க. இதில் கூட மகாபாரத்தில் ஒரு கதை வருது. இந்த அம்பையில் வந்து முதல்ல அந்த சால்வன் நினைக்கிறேன் பேர், அந்த சாலுவன்கிட்ட அம்பை வரும்போது நீ ஆக மொத்தத்தில் பீஷ்மர் ஜெயிச்சு உன்னை கூட்டின்னு போயிட்டார். மறுபடியும் நீ அவர் ஜெயிச்சது நீ என்கிட்ட வராதுன்னும் போது அந்த சால்வனை பயங்கர வெறுத்துருவா அம்பை. அதுக்கப்புறம் நான் போய் தீ குளிச்சு மறுஜன்மம் எடுத்தால் கூட நான் அந்த பீஷ்மரை என் கையால் கொள்ளணுன்றது தான் நோக்கமாக போகுமோ தவிர மறுபடியும் நான் போய் அடுத்த ஜென்மத்தில் சால்வனை கல்யாணம் பண்ணிக்கின்றது நோக்கம் கிடையாது அம்பைக்கு.
சேம் விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். என் லைஃப்பில் இருக்கிற அந்த விஷயத்த சொல்ல வரேன். இன்றைக்கி ரிவீல் பண்ணுறேன். வெளியில், பொது வெளியிலையோ, சொந்தக்காரிலையோ, கல்யாணத்துலையோ, எங்குமே இது வரைக்கும் நான் சொல்லாத விஷயத்த 100 பேர் கேட்குற தளத்தில், ஒரு மேடையில், யூடியூப் தளத்தில் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஒரு ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஏதோ பேர் வச்சுருக்காங்க. அவங்க பேர் வச்சுக்கிறாங்களேன்றதுக்காக வேண்டி என்னை வளர்த்து வரும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார் மைண்டில். அது என்ன ஆச்சுன்னா, காலக்கணக்கில் போனவுடனே அது வில்லங்கம் பண்ணி அந்த பையனை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதோ, இல்லை பிரபஞ்சமாகவே முடிவு பண்ணிச்சா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பர்சனை, அந்த ஆளை இன்னும் மரியாதை இல்லாமல் பேசணும் தான் இருக்குது எனக்கு. ஆனாலும் எதுக்கும் நான் அந்த ஆளைன்ற வரைக்கும் நிறுத்திக்கிறேன். அந்த ஆளை எலான் மஸ்க்குன்னு நினச்சிங்கிறாங்க. எலான் மஸ்க் மாப்பிள்ளை, அவங்க வீட்டுக்கு கிடைச்ச எலான் மஸ்க் மாப்பிள்ளைன்னு நினச்சிங்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம். அவர் எந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போனாரோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த லேடியோட டீமில் இருக்கிறவங்க, எலான் மஸ்க் மாப்பிள்ளை தான் வீட்டுக்கு கஷ்டம் மாதிரியும், எனக்கு அது கிடைக்காதையே போயிட்ட மாதிரியும், அதை நினச்சி நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் எனக்கு கிடைக்காத போயிட்டாரேன்னு அழுதுங்கிற மாதிரியும், எனக்கு ஆக்சுவலாக அந்த ஆள் எனக்கு மேட்சே கிடையாது. நான் அப்பியரன்ஸ் ஆமாம் இந்த மாதிரி ரொம்ப பயங்கர அழகான்னு சொல்லுவாங்க ஒரு லேடி. ஏன் தெரியுமா நான் அந்த லேடி அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். அந்த லேடியோட குணத்தை பற்றியும் சொல்கிறேன், அந்த ஆளோட குணத்தை பற்றியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் அந்த லேடியை எந்த வகையிலையும் என் மனசால் காயப்படுத்துதோ, பின்னாடி கமெண்ட் அடிச்சதோ, எந்த ஒரு விஷயம் நான் பண்ணதில்லை. ஆனால் என் பக்கத்தில் தான் என் துணி, அவங்க துணி மேலே படுற அளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து சொல்லலை, என் எதிர்க்கு தான் சொல்கிறது. எங்கள் அம்மாவை அவங்கெல்லாம் தொத்தான்னு சொல்லுவாங்க. என் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே, என் எதிர்க்கவே என் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே, இதுக்கு மூக்கு நல்லாவா இருக்குது, இதுக்கு தொத்தாவுக்குனாலும் மூக்கு நல்லா இருக்குது, அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க எவ்வளோ திமிர் பிடிச்சவங்களாக இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துங்க. எதுக்கு இப்போ அந்த கதையை எடுத்துகிட்டு வரேன்னா, இப்போ நான் எனக்கு அவர் மேட்சே இல்லைன்னு சொல்கிறேன்ல, அதை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் இந்த மாதிரி பெரிய அழகுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்போ இந்த மூக்கு பற்றி பேசுகிறவங்க, இப்போ நான் எனக்கு அவங்கெல்லாம் எலான் மஸ்க் மாப்பிள்ளைன்னு நினச்சிங்கிறாங்கல்ல, இப்போ என்னன்னா அந்த மாப்பிள்ளை அவங்களுக்கு கட்டிச்சான். அதுக்காக நான் பயங்கரமாக அழுதுங்க. நான் டெய்லி என் ஜென்மத்தில் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், அம்பை கதையை தான், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எப்படியாவது நான் எந்த ஜென்மத்துலையாவது நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் என் கைவிட்டு போயிட்டானே, ஐயோ நான் அவனை நினச்சி அழனேன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ ஒஸ்ட்டு அவனுடைய இது கொடூரமான விகாரமானது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா சம்பாதிக்கிறவங்க, நல்லா பண்ணுறவங்கன்னா, அது கூட அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஃபேமிலியில் யாருன்னா கோல்டு மெடலே வாங்கிட்டா கூட, இல்லைன்னா ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்துட்டா கூட ஃபோன் ஊதிடுவாங்க அவங்க. ஆனால் தான் டீமில் இருந்துதானா அவங்களுடைய பாசிட்டிவ் சைடு மட்டும் பேசுவாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கிறாரில்ல, அவங்க எலான் மஸ்க் மாதிரி நினச்சிங்கிற மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அந்த மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிக்காமல் போனதுக்கு நான் ஏன் இன்றைக்கி சந்தோஷப்படுறேன், பொது வழியில் நான் இன்றைக்கி ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, அப்போ அந்த பர்சன் தன்னுடைய அப்பாவையானா இருக்கட்டும், தன்னுடைய அம்மாவையோ, தான் பாட்டியையோ, தன்னுடைய வீட்டில் இருக்கின்றவர்களையே, நீ உன் உடம்புல ஓடுற ரத்தம்லாம் நீ சுவாசிக்கிற மூச்சு காத்தே இந்த இடத்துல தர்மன் வந்துடுறாரு. உன் பாதத்துக்கு கீழே இருக்கிற மண் இருக்குது பாரு, நிலம், அது கூட நீ வேஸ்ட்டு, நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு முதல் நாள் சொன்னால் பரவாயில்ல, உயிர் போகிற நேரத்தில் சொல்கிறது. இப்போது இது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப ஒஸ்டான சில வார்த்தைகள், அது கெட்ட வார்த்தையும் கிடையாது, ஆனால் உன்னை சுயமரியாதையும் இதுவையும் காலி பண்ணுற வார்த்தைகள் அதெல்லாம். அதுக்கு நான் ஒருவேளை அவனை நான் பண்ணிட்டு இருந்தேனா, அவனுடைய மனைவியை தான் நான் நின்று இருக்கணும். அவன் இந்த வார்த்தையை என் எதிர்க்க இருக்கிறவங்களெல்லாம் கேட்டிருப்பான், யாரையோ கேட்டிருப்பான். அப்போது எத்தனை ஜென்மத்துக்கு அந்த பாவத்தை நான் தாங்கிறது? நான் இப்போ எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த வார்த்தைகளை வாங்கிக்கிற இடத்துல நான் நிற்கிறேன் பார்த்தியா, அதுவே எனக்கு போதுன்ற. கன்சியூம் பண்ணுற இடத்துல நான் இன்றைக்கி நிற்கிறதே எனக்கு பரவாயில்ல. ஆனால் அந்த வார்த்தைகளை உதிர்க்கிறவன் பக்கத்தில் மனைவியாக இருந்திருந்தால் எவ்வளவோ பெரிய பாவத்துக்கும் எத்தனை பேருடைய மனவலிக்கும் அந்த ஆளுக்கு தெரியாது. இது நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க மனசை பாதிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசியிருக்கிறோன்றது தெரியாது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஆளோட டீமில் இருக்கிற லேடிக்கு இந்த ஆள் பயங்கர கொடூரமான மனதில் இருப்பேன். ஆனால் யங் ஹஸ்பண்ட் மாதிரி ரொம்ப வார்த்தைங்களை விட்டுறது, சத்தமாக பேசுறது, சண்டை போடுறது, அதெல்லாம் பண்ணுறதில்ல. விஷயமே அவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சாலும் அவங்க நியாயமாக என் மேலே அவ்வளோ அந்த லேடி டீம் என் மேலே எதிர்ப்பு வச்சுங்கத்தை விட
அதிகமாக இந்த பர்சன் மேலே தான் அவங்க அதிகமாக அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக எதிர்க்கணும். ஏன்னா அவ்வளோ காரணங்கள் இருக்குது. இவருடைய மனசினுடைய ஒரு விகாரம் பற்றி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 1985 86களில் ஒரு கருத்து ஒன்று இவர் சொல்கிறார். ஒரு பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு டவுரி, கேட்ட டவுரி கொடுக்கல. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பயங்கர சண்டையாகவும் அடிக்கிற அளவுக்கே போகிற அளவுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுங்க. அதை என்கிட்ட அவர் அதை பற்றி என்கிட்ட அவர் பேசுகிறாரு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் டவுரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, சேம் பிரச்சனை இருக்குது. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அதாவது இந்த ஆளை என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் இருந்தது, நான் பண்ணிக்கல சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ ஏதோ ஒன்று போச்சு. ஆனால் நானும் இவனை பார்த்து ஏங்கி போயிட்டுருக்கிறேன்னு நினச்சிட்டுருக்குறாங்க அவங்க எல்லாருமே. கொஞ்சம் சொல்லி கூட சொல்லிட்டேன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, ஆனாலும் அடங்க மாட்டேங்கிறாங்க. நான் அவனை பார்த்து எனக்கு அற்புதமான எலான் மஸ்க் எனக்கு கிடைக்காதே போயிடுச்சே, அவங்களுக்கு அந்த எலான் மஸ்க் கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிங்கிற மாதிரி அவங்க ஆனந்தப்பட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அன்னைக்கு அந்த பர்சன் சொன்ன வார்த்தையை வச்சே நீங்கள் அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆள் வந்து அவங்க வீட்டில் வந்து டவுரி கொடுக்கலன்னா கேட்ட மாதிரி செய்யலைன்னா அப்படி தான் அடிப்பாங்க, அப்படி தான் சண்டை போடுவாங்க, அப்படியே அந்த பர்சன் சொன்னது. அன்றைக்கி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், கடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இது மாதிரி பூமர் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போது அந்த மாதிரி அந்த பீரியடில் பிளேடு போகிறது அப்போ தான் ஃபஸ்ட்டு வருது. ஒவ்வொரு வார்த்தைங்க ஒவ்வொரு டேக் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக பிளேடு போடுறீங்க நீங்கள் அப்படின்னு. நான் அதோட அந்த ஆள் என்கிட்ட ஒரு வருஷம் பேசலை. நான் அந்த வார்த்தையை சொன்னதுக்காக ஒரு வருஷம் பேசாமல் இருந்து முதல் குழந்தை எனக்கு 8ஆம் மாதம் வயிற்றில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டு இருக்கேன். அப்போ வந்தான் பார்க்கறதுக்கு. அது ஏன் நான் அந்த ஆளை பற்றி சொல்கிறேன்னா, அவன் தான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கலையா, அப்படியா நீ அவனை பற்றி பார்க்குறேன்னா, அந்த பர்சனும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரே ஆஃபீஸில் பார்ட்னர் கொஞ்ச நாளாக, இப்போ இல்லை. அந்த பர்சனே என்னுடைய துரதிருஷ்டமோ என்னவோ தெரில, அந்த பர்சன் எதிர் வீட்லேயே தாங்கிற மாதிரி இது வாழ்க்கை ஃபுல்லாக. அந்த பர்சனுடைய எதிர் வீட்லேயே தான் இருக்கிறேன் வாழ்க்கை ஃபுல்லாக. அந்த பர்சனுக்கும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்ச நாளாக பார்ட்னராக இருந்தாங்க ஒரே ஒரு ஆஃபீஸில். அதனால் அது வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது என்னோடய ஹஸ்பண்ட் அவமானப்படுத்துகிற விஷயங்களும் அதில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அது நீங்கள் இப்போயே புரிஞ்சுருந்துருக்கலாம். நீங்கள் இப்போயே புரிஞ்சுருந்துருக்கலாம், எல்லா சீனையுமே புரிஞ்சுருந்துருக்கலாம் நீங்கள். இப்போ அவங்க டீமில் இருக்கிறவங்க அவர் எலான் மஸ்க்னு நினச்சிட்டு போட்டோம். அவங்க அம்மா அவங்கெல்லாம் மனைவி மூலமாக வர்ற பணம் தான் மரியாதைக்குரியதுன்னு சொல்லி கொடுத்ததுனால அதெல்லாம் தான் உன்னதமான விஷயம். எப்படினாலும் அது நம்மளுக்கு வந்தால் தான் பெருமை. என்கிட்ட நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் மாமியார் வீட்டிலேருந்து எனக்கு இவ்வளோ வந்தால் தான் எனக்கு மரியாதைன்னு ஒரு கொள்கையை பிடிச்சிக்கிட்டா அந்த கொள்கைப்படியே தான் இருக்குது. அந்த ஆள் மேலே எனக்கு கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் கூட ஒரு விருப்பம் இருக்கிறதுக்கு காரணமே இல்லை. கல்யாணம் பண்ணிக்காதே மேலுன்னு நான் ஆத்மார்த்தமாக நினைக்கிறேன்றதுக்கு சில சாட்சிங்களை சொல்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி கூட எனக்குன்னு எப்பவுமே கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வளர்த்த அம்மா நிறைய இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அன்றைக்கி டேட்டுக்கு இந்த லலிதா பப்னி ராகினி எல்லாம் அட்டைப்படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றது சில விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸுங்களை அம்மாவே மேக் பண்ணுவாங்க, யார்கிட்டனா கொடுத்து டைலர் எப்படி அப்படி தையலுவாங்க. அப்படியெல்லாம் பழகிப்பட்டிட்ட ஆள் நான். இப்போது இந்த வீட்டில் கொஞ்சம் 10ஆம் பஸ் ஆனாலும் இந்த ஆள் வந்து சும்மா சம்பாதிக்கிறது வேலைக்கு போகிறது தான் பண்ணுறதோ தவிர, இப்போ இந்த ஆள் ஒரு ஆள் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் சில ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பெருசாக ஜிம்மிக்கு போகிறது, பெருசாக வந்து உனக்கு நல்லா பெரிய பெரிய பீட்ஸுங்களை போடுறது, அப்படி. அதாவது நான் சொல்கிறது ஒரே மிடி போட்டுன்னு ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிறது இல்லை. பண்ணுற ட்ரெஸ்ஸிங்லேயே கொஞ்சம் ட்ரெண்டிங் படியும் இருக்கணும், ஆனால் ரொம்ப நல்லாவும். ஆனால் அந்த மாதிரி ரசனைகள் அந்த ஆளுக்கு கிடையாது. அது அவங்க வீட்டில் எலான் மஸ்க்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அந்த ஆளுக்கு அந்த ரசனைகளே கிடையாது. முதல்ல நான் அந்த விஷயத்துக்கே எனக்கு அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுப்போ வந்து ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பேன். அந்த ஆளுக்குன்னு சில ரசனைகள்லாம் இருக்கும், பொத்த ரசனைங்க. அந்த சின்னதாக கம்மல் போட்டால் சின்னதாக கம்மல் போடணும், சின்னதாக பண்ணிக்கணும். ஒரு மாதிரி ஆஃபீஸுக்கு போயின்னு ஒரு சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், மை வைக்கிறது பிடிக்காது. நிறைய விஷயங்கள் தெரியும் எனக்கு. இப்போ நிறைய அந்த லேடி டீமுக்கு தெரியணும் நான் எந்தெந்த மாதிரிலாம் விதவிதமாக அந்த ஆள் நம்மளுக்கு எனக்கு வேணான்னு போனதுக்கா நைட் நான் நினச்சிட்டு போயிட்டு படுக்கிறேன். இதை நம்ம யூடியூப்பில் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்றதுக்கு எனக்கு எதனா ஒரு சிக்னல் கொடு கடவுளேன்னு நினச்சிக்கினே நான் நைட்டில் படுக்கும்போது இளையராஜா பாட்டோ எதனா ஒரு பாட்டு, இந்த பாட்டு வரும், வசந்த கால கோலங்கள் வரும் பார்த்திங்களா, அந்த பாட்டு போயின்னு இருக்குது. நல்ல வேளை திருவுளம் நடக்கவில்லை திருமணம் நன்றி நன்றி தேவான் வரும் பார்த்திங்களா. அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்காததுக்கு விதவிதமாக நான் நன்றி சொல்கிறேன்றத இந்த பிரபஞ்சத்தில் நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் கூட சொல்லுங்கள், நான் இவனை கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குன்ற விஷயத்தை தான் நீங்கள் பதிவு செய்ய முடியாது. நீங்கள் வந்து பேர் ஊர் மாற்றி கூட வேறு ஒரு 2 பேர் எங்கள் அப்பா பார்த்தாரு, எங்கள் அம்மா பார்த்தாங்க, நல்ல காலம்டப்பா
நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, நிறைய அந்த எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் அந்த ஆள்கிட்ட இருந்தது, நான் பண்ணிக்கல அப்படின்னு கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா ரிவீல் பண்ணால் தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். சம்மந்தப்பட்டவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏய் அதெல்லாம் கிடையாது, உனக்கு இந்த பழம் புளிக்கும்னு நினைக்கிற நீ, அது வந்து அவங்க ஒய்ஃபை கூட நினைக்கலாம் ஒரு வேளை, நான் என் கைவிட்டு போயிட்ட மாதிரியும் அது அவங்க கை கஷ்டம் மாதிரி நினைக்கிறது தான் அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அது சைக்கலாஜிக்கல் டிஸார்டரில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே. கொஞ்சம் நுணுக்கமாக சொல்கிறேன். அதனால தான் எந்தெந்த இடத்துலலாம் நான் நினச்சிருக்கிறேன் நல்ல காலண்டப்பா இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்றதுக்கு நான் எந்தெந்த இடத்துலலாம் யோசித்தேன்னு கல்யாணம் புதுசில் ஒரு 10 இயர்ஸ். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே இருந்தாலும் எதிர் வீட்டில் தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அது எந்த காலத்துலேயுமே நான் வந்து அந்த ஆளை விதவிதமாக இவனை பண்ணிக்காது போகிறதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பயங்கர சண்டை போடுவார். இந்த அழகாக பண்ணாலோ, ட்ரெஸ் பண்ணாலோ, ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுறது, இந்த லிப்ஸ்டிக் போடுறது, எது பண்ணாலுமே அந்த ஆள் ரொம்ப சண்டை போடுவோம் 2 நாளைக்கு. சுற்றிக்கிறவங்க கூட அவன் தான் வேணாம் சொல்கிறான்ல, அதை விட்டுட்டா என்னன்னு நினைப்பாங்க. எனக்கு என்னன்னா அதுவே பழக்கமாயிடும். அப்புறம் என்றைக்குமே அவங்கள அடிமை மாதிரி பண்ணிக்குவாங்க. உங்களுக்கெல்லாம் கூட சொல்கிறேன் நான், இந்த பெண்கள் வந்து இந்த ட்ரெஸ் விஷயத்துலையும் எது விஷயத்துலையும் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க மாமியார் வீட்டிலன்னா, ஆரம்பத்தில் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு அந்த அழகில் வர மாதிரி அந்த முதல் மருமக மாதிரி முதல்ல எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் நல்ல பேருக்கு ஆசைப்பட்டுன்னு விட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேலவே முடியாது. இந்திய பெண்ணின் சேனலில் நான் ஒட்டுமொத்த இந்திய பெண்களினுடைய அடிமைத்தனது மொத்தம் கூட வச்சுட்ருக்கேன். அதுக்கும் தான் நான் இந்த வீடியோ போடுறேன்னு வச்சுங்க. உங்களுக்காக ஒரு கடவுளை கூட நான் கண்டுபிடிச்சி கொண்டு வர போகிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட நான் வந்து போடும்போது ரொம்ப அமக்கலம் பண்ணுவார். ஒரு இதெல்லாம் பண்ணும்போது, ஏன்னா முதல்ல நான் போடும்போது பெசாம தான் இருப்பார். அப்புறம் அவங்க அம்மா போய் தூண்டி விடும். அந்த ஷிஃபான் சாரி அது உடம்பெல்லாம் தெரியுது பாரு, அது இதுன்னு அப்புறமா வந்து ஆரம்பிப்பார். இவர் சொல்லி கொடுக்கறதுனால வந்து ஆரம்பிப்பார். ஆனால் முதல்ல மட்டும் உண்மையிலே எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் அவருக்கு ஸ்டைலிஷாக இருக்குது தெரியும். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவர் இல்லையோ தவிர அவர் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி தான் அப்பியரன்ஸ் வைஸ் நான் இருந்தேன். இந்த ரீதியாக நான் இருந்தேனா இல்லையான்னு தெரியல, அவருக்கு கேட்டால் தான் தெரியும். ஆனால் அவருக்கு வந்து என்னன்னா, நான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணாலே அது ட்ரெண்டிங்லேயோ இல்லை ஏதோ ஒரு பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப பேரால் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை உண்டு அவருக்கு. அதை பார்த்து கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ரசிக்க தான் செய்வார் அவர். அதே சமயத்தில் கொஞ்ச நேரம் பார்த்து அவருக்கு பயம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ தப்பித்தவரை நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா அவன் சொல்கிற மாதிரி நான் கேட்டு வந்திருக்கணும். ஏன்னா சில பேர் வந்து வார்த்தைங்களை பெருசாக விடவே மாட்டாங்க, ஒழுங்காக வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேருக்குமே அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்கள தன்னை ஒரு பொறுப்பாளியாக காமிச்சிக்குவாங்க. பெருசாக சண்டைங்கள்லாம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் அவரை கேட்டு தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் போயிடும். அது நீ எதிர்ச்சியே பண்ண முடியாது உனக்கு. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி ஆளுங்க சண்டை போகிறது பயங்கர அமக்கலம் பண்ணால் கூட எங்கள் ஹஸ்பண்டுக்கு என் மேலே காதல் இருந்தது. அதனால் வேண்டி என்னை வந்து உண்மையிலேயே மனசார இருந்தாலும் விரும்பினதுன்ற ஒரு விஷயம் வந்துடுது. அதில் நான் எந்த ட்ரெஸ்ஸு எப்படி நான் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப எங்கள் ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும் தான். இது மட்டும் ஃபேன்சியாக பண்ணிட்டு மற்றவங்கெல்லாம் போடலையே அப்படின்றது, மற்றவங்கெல்லாம் சுடிதார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மற்றவங்களாம் நைட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டா கூட அதை ரசிக்கிற குணம் உண்டு. ஆனால் 10வது நிமிஷத்தில் ஒரு கலக்கம் வந்துடும். நம்ம கையை விட்டு போயிடுமோ, வேறு யாருன்னா நம்ம ஒய்ஃபை பார்த்து அட்ராக்ட் ஆகிடுவாங்களோ, இது ஏற்கனவே நம்மளை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கினாலாச்சு, நம்ம கையை விட்டு போயிடுமோ, அந்த பயத்தில் எல்லா சண்டையும் போகிறது. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே மாமியாரும் சரி இன்னும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவன் சொன்ன மாதிரி நீ ஏற்கனவே சுற்றி இருக்கிறதுங்க பயங்கரமான என் மேலே கடுப்புக்கிற ஆளுங்க மொத்த பேருமே. உலகத்தில் இருக்கிற எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி தவிர, என்னை வளர்த்த அம்மா தவிர எல்லாம் என் மேலே கடுப்புக்குதுங்க. அதுங்க அத்தை காரணமாக காமிச்சு அவன் சொல்கிற மாதிரி நீ கேட்க வேண்டியது தானே, இல்லைன்னா அவன் சண்டை போட்டிருக்க மாட்டான்ல, போயிட்டு முதல்ல சாதாரணமாக எல்லோரும் பண்ணுற ட்ரெஸ்ஸை பண்ணின்னு வர வேண்டியது தானே. அவங்களுக்கு காரணம் ஒரு என்னை பார்த்தா பிடிக்காது, அதுக்கு அவன் சொல்கிற மாதிரி நடந்தான்னா நான் அந்த ஆளை எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணி வழி கொண்டு வந்துடுவேன். அதே மாதிரி நான் வேலைக்கு போகிறக்க மாதிரி நான் வந்து கிளாஸுங்க போகிற சமயத்துலலாம் கூட ஒரு வேளை அவங்க வீட்டு எலான்மஸ் மாப்பிள்ளையை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேனா இதில் எவ்வளோ இன்கம் வரும், இந்த கிளாஸ் போனோம்னா இது வேலை கிடைக்குமா, அது போனாலும் எவ்வளோ வருமானம் வரும், இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுவார் அந்த ஆள். அவருக்கு மேலே மரியாதை இல்லாத பேசணுன்னு இருக்குது. இப்போதைக்கு அந்த ஆள் நிறுத்திக்கிறேன். ஏன்னா நிறைய அவரும் வந்து அவங்க அப்பாவை எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் அந்த ஆளுன்னுவார். ஏன்னா வயசில் அவரை விட எங்கள் ஹஸ்பண்டு அவங்க அப்பாலாம் வயசில் பெரியவர் தான். அவங்களெல்லாம் அந்த ஆள் அவன் சொல்லுவார். அவர் ஏன் சொல்லணுன்னா அவருடைய கேரக்டரில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அவர் மாமனார் அவங்க இதுங்களெல்லாம் அவங்க அப்பா அவங்கெல்லாம் எப்போவுமே அவன் இவன் அந்த கம்யூனிட்டி அந்த ஆளுன்னு தான் பேசுவாங்க. எப்பவுமே எங்கள் மாமனார் இருந்தாலும் வயசில் பெரியவர், அவர் அந்த மாதிரிலாம் பேசாதுன்னு சொல்லவே மாட்டார். அவர் மைண்டில் சொல்வேன், ஒரு நாள் உங்கள் அப்பா உனக்கு நீ கேட்ட சொத்தையோ அல்லது நீ கேட்ட விஷயத்தையோ பண்ணாமல் போயிட்டாலோ ஒரு நாள் நீ உங்கள் அப்பாவையே அந்த ஆள் அவன் சொல்லுவ, அந்த நாள் வரும் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன்.
ஆனால் அந்த லேடி குரூப்புக்கு இப்போ எலான் மஸ்க் மாப்பிளையே நம்மளை கட்சின்னு சொல்லிட்டு நினச்சிங்கிறாங்கல்ல அவங்க. ஒரு நாள் நான் நினச்ச மாதிரியே அவங்க அம்மா, அவங்க அப்பாவை, அவங்க பிரதர்ஸை, இன்னும் சொல்லப்போனால் அவங்க பாட்டியில் கூட எந்த பாட்டி சொத்து இருக்கிற பாட்டி, எந்த பாட்டி சொத்து இல்லாத பாட்டி, அம்மாவுக்கு சொத்துகள் இருக்குதா, அம்மா சொத்து இருந்தால் தான் ஒரு இது, சொத்தும் படிப்பும் இருக்கிற அத்தை, இப்படி அங்கே வீட்டில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வகை பிரிக்கப்பட்டு அந்த சொத்து இருக்கிற பாட்டிக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுப்பாரு, சொத்து இல்லாத பாட்டிக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுப்பாரு. இதை நான் சொல்கிற இந்த லேடி டீமுக்கு இதெல்லாம் நல்லாவே புரியும். புரிஞ்சால் கூட இந்த எலான் மஸ்க்கு அவங்க வீட்டு ஆளாக ஆகிட்டதுனால இதெல்லாம் தெரியுது கிடையாது. எனக்கு என்னமோ அவரை பார்த்து ஏங்கி போய் நான் அவரை விட்டுட்டேன்னு நினைக்கிற மாதிரியும், ஒருவேளை அவர் பக்கத்தில் நான் நின்றுந்தா தான் அப்பாவை கூட அந்த வார்த்தைகளை கேட்டது உண்டு. நீ ரொம்ப நாளாக என் தயவில் தான் இருந்திருக்கிற, நான் சென்னைக்கு வந்தால் நீ ஏன் என் பின்னாடி வந்த, நீ ஏன் சாப்பாடு தான் நீ சாப்பிட்டுட்ருக்குற, நீ அங்கேயே இருக்க வேண்டியது தானே, நான் வந்தேன் சரி. ஆனால் இதெல்லாம் ரெக்கார்டே இருக்குது என்கிட்ட, இதெல்லாம் நான் ரெக்கார்டே வச்சுட்டுருக்கேன் என் கையில். அந்த ஆளுன்னே கூட அவங்க அப்பாவை சொல்கிற காலம்லாம் வந்துடுச்சு. நான் நினச்ச மாதிரி டௌரி பற்றியே பேசுறதுக்கு, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவரை வர சொல்கிறாங்க அவங்க மாமனாரை. அந்த மாமனாரை சட்டை பண்ணியே பேசலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க மாமியார்கிட்ட கூட ரொம்ப நாளாக பேசலை. இன்னும் கூட அவங்க அந்த மனைவியினுடைய உடன் பிறந்த பிரதருடைய ஒய்ஃப் கிட்ட கூட சில சமயத்தில் பேசுறதில்லை. வந்தால் மூஞ்சி கொடுத்து பேசுறது கிடையாது ஆரம்ப காலத்துலலாம். அதெல்லாம் அந்த லேடி டீமுக்கு அதெல்லாம் ஞாபகம் கூட இருக்காது. நியாயமாக அந்த லேடி டீமுக்கு என் மேலே இருக்கிற கோபத்தை விட, என் மேலே இருக்கிற எதிர்ப்பை விட இந்த எலான் மஸ்க் மேலே இருக்கணும் அவங்களுக்கு பயங்கரமான ஆத்திரமும் கோபமும் இருக்கணும். ஒரு 3 நாளைக்கு அவர் உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க, அவர் எப்போனா போயிடலாம், ஆனால் நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வந்தால் அந்த ஃபோன் காலை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு முக்கியமான பூஜைக்கு, அந்த பூஜைக்கு போயிட்டு வந்தால் தான் உனக்கு குழந்தை பிறகுது, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஏற்கனவே ஒரு முறை தடை வந்துடுச்சு. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு தடை வரும், அங்கே போயிட்டு அப்புறமா வீட்டில் சொல்லிக்கலான்னு அந்த ஃபோன் கால் விஷயத்தையே வீட்டில் சொல்லலை. என்ன விஷயம்னா, அந்த கோயிலில் நாங்கள் போய் இருக்கும்போது அவங்க மாமனாருக்கு உயிர் போயிடுது. அந்த கோயிலில் நாங்கள் இருக்கும்போதே மாமனாருக்கு உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் உயிர் போன நிலைமையில் தான் அந்த ஊருக்கே போனதுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாருன்னா ஆசைப்படுவாங்களா? அது ஒன்று. அதை விட என் மேலே இருக்கிற கோபத்தை விட அவர் மேலே தான் அவர் கோபம் இருக்கும். இப்போ மகாபாரத்துக்கு மறுபடியும் நான் வரேன். காந்தாரி இப்போ தான் காந்தாரி இருக்கிறாங்க, இப்போ தான் கௌரவர்கள் இருக்கிறாங்க, இப்போ தான் பாண்டவர் இருக்கிறாங்க இந்த பூமியிலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஸ்கூலில் சேரணும், நல்லா படிப்பு படிக்கணுன்ற எல்லா விஷயத்தையும் காந்தாரி துரியோதனன் பசங்களுக்கு மட்டுமே வேண்டும். ஏன்னா துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருக்கிற காம்படிஷன் மட்டும்தான் காந்தாரி மைண்டில் இருக்குது. இவன் கூட சகுனியும் பீஷ்மருக்கு அவங்க மேலே ஒரு கோபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அது எல்லாரும் பகிர்ந்துக்கணுமான நல்லதில்லைன்னு சொல்லிட்டு மொத்த பேர் சாப்பாடும் சேர்த்து சகுனிக்கு கொடுத்து, நீ மட்டுமே உயிர் வாழ்ந்து அந்த பீஷ்மர் குடும்பத்தையே பழி வாங்கணும்னு என்னுடைய எலும்புகளே நான் தாய்க்கட்டைகளாக பண்ணித்தரேன், நீ ஒருத்தனே அது மொத்தத்தையுமே அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீயே போய் அவனை பழி வாங்கு, எங்கள் சாப்பாடு எல்லாத்தையுமே சேர்த்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றது. அப்போது அந்த மொத்த பேரத்தையும் இழுத்து பிடிச்சி சகுனிக்கு தள்ளுறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த 100 பேருக்குமே இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு அந்த காந்தாரியோ இல்லை சகுனியோ வந்தாங்கன்னு வச்சுக்கிந்தா, இப்போ அந்த 100 பசங்களுக்குமே 100 பேருக்குமே நல்லா கல்யாணம் ஆகி நல்லா குழந்தை அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டுவாங்களா? வேண்ட மாட்டாங்க. இப்போது அந்த காந்தாரி கண்ணில் கட்டின்னு இருக்கிறத கண்ணில் திறந்தால் அவங்களுக்கு பயங்கர பவர் வரும். அத்தனை வருஷமாக கட்டின்றதுனால அது அப்படியே நேராக துரியோதனனை பார்த்தா அவன் உடம்பே வஜ்ரமாயிடும். அப்போ அவனை கொல்ல முடியாதுன்றது தாத்பரியம். அந்த மற்ற 99 பேரையுமே அழிக்கக்கூடாதுன்றது தாத்பரியம் கிடையாது. நீ அந்த ஒருத்தனை மட்டும், அந்த அர்ஜுனனுக்கு எதிரான ஒரு துரியோதனனை மட்டுமே காப்பறது தான் அதுவே குறியாக வேண்டது, அதுக்கே சிவனை தியானம் பண்ணுறது, அதுக்கே தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பண்ணுறது. ஆனால் மற்ற 99 பசங்களை பற்றி துரிதராஷ்டிரனுக்கோ இல்லை காந்தாரிக்கோ ஏதோ கஷ்டம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வீட்டு பேரம்பேத்திக்கு அவங்க வீட்டிலேயே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் வேண்டப்பட வேண்டிய, கடவுள்கிட்ட தியானங்கள் வைக்கப்பட வேண்டிய, நிறைய பேருக்கு வேண்டுதல் வைக்க வேண்டிய, சதா கடவுளை வணங்க வேண்டிய உறுப்பினர்கள் அவங்க வீட்டிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காக கூட அவ்வளோ வேண்டது கிடையாது. எல்லா பூஜைகள் புனஸ்காரங்கள் வைக்கப்படுகின்றதோ, எல்லா கூட்டு பிரார்த்தனைகள் வைக்கப்படுகின்றதோ 24 மணி நேரமும் துரியோதனன் வெற்றி மட்டுமே யோசிச்சுன்னு இருக்கிறதுனால, அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நிறைய இடக்கு மடக்குகள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அது உடல் ரீதியாகவோ இல்லது வேறு எந்த ரீதியாகவோ
பயங்கர பின்னடைவு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டை வந்து நான் போன வருஷம் 2025 சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் எங்கள் ஹஸ்பண்டை மனசார நான் லவ் பண்ணேன். ஆனால் அவர்கிட்ட நான் அதை சொல்லலை. அது வந்து கல்யாணம் வந்து ஒரு கட்டாயத்து பேரில் நடந்தது. ஆனால் மனசார நான் போன வருஷம் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டை நான் லவ் பண்ணேன். அப்போது ஆனாலும் நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லலை அந்த விஷயத்தை. நான் அவர்கிட்ட ஏன் சொல்லலைன்னா, அவர் வளர்ப்பு முறையே வேறு. நான் லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அதுக்கு திருப்பி எப்படி அதுக்கு ரிப்ளை பண்ணணுன்ற விஷயமே அவருக்கு புரியாது. அது மறுபடியும் எனக்குள்ள வெறுப்பு தூண்டும். அவருக்கு அதுக்கான ஆட்டிடியூட் எப்படி காட்டணும், அதுக்கான இது நம்ம எப்படி ஆணாதிக்க சமுதாயம் எப்படி தன்னை ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குதோ ஒய்ஃபை பார்த்தீங்களா. அவர் வந்து குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஒஸ்ட்டாக எனக்கு இருந்ததுன்னா அதுக்கு மெயின் காரணம் அவர் தான் வச்சுக்கோங்க. அதை பார்த்து இந்த லேடி, அந்த ஆப்போசிட் லேடி பார்ட்டிலாம் என்ஜாய் தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ என்ன பதிவு பண்ணணுன்னு பார்க்குறேன்னா, நான் என் ஹஸ்பண்டை நான் போன வருஷம் லவ் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் நான் அவர்கிட்ட சொல்லலை. அடுத்த ஜென்மத்தில் நான் வேறு யாருனா கூட லவ் பண்ணலாம். ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த அவங்க வீட்டு எலான் மஸ்க்குன்னு நினச்சிங்கிறாங்கல்ல ஒரு ஆளை, அந்த ஆளை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால் லவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் எங்கள் ஹஸ்பண்டை நான் போன வருஷத்துலேருந்து நான் லவ் பண்ண ஆரம்பிச்சு தான் இருக்கிறேன். அப்போ சமுதாயத்தில் அப்போ எவ்வளோ வேணால் தப்பு பண்ணலாம், எவ்வளோ வேணால் ஒரு தந்திரம் பண்ணி தான் அவர் பண்ணியிருந்த கல்யாணம். அப்போ பின்னாடி ஒரு நாள் உனக்கு லவ் வரும் ஆகட்டும், ஒரு நாள் உனக்கு லவ் உனக்கும் வரும் ஆகட்டும் அப்படின்னு இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லாரும். அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு, அது தப்பு தான். ஒருத்தருக்கு தன்னை பிடிக்கலைன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியோ தந்திரத்தை யூஸ் பண்ணியோ கல்யாணம் பண்ணக்கூடாது. தன்னை பற்றி சமாதானம் பண்ணுறது குற்றமற்ற உணர்வே வரக்கூடாது. அந்த விஷயத்தில் குற்றத்தோடு தான் வச்சுக்கணுன்றது எனக்கு. இந்த விஷயத்தை நான் அவர் இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன்னா அவர் போகும்போது திருப்தியாக போகலாம். ஆனாலும் நான் அதை சொல்ல தான் மாட்டேன். என் மனசோடு தான் அதை நான் வச்சுக்குவேன். நிறைய விஷயங்களை நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். இவரை நான் லவ் பண்ண அளவுக்கு கூட அவரை வந்து எந்த ஜென்மத்துலேயுமே என்னால் லவ் பண்ணவே முடியாது. அதுதான் இதை நான் ரிவீல் பண்ணியே ஆகணும். சம்பாரிச்சிட்டாங்க, நிறைய பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பெரிய அற்புதம்லாம் ஒன்றும் கிடையாது. என் ஹஸ்பண்டு குடிசாக வீட்டில் எடுத்துன்னு போய் உட்கார வச்சுருந்தா கூட நான் சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிங்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்க தெரியல அவருக்கு. அவங்க பண்ணுற ஒரு இன்றைக்கி டேட்டுக்கு 2026 கூட அவனுடைய வார்த்தைகளை, அந்த ஆணவத்துடைய வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்ன் மாறவே இல்லை. அதே சேம் வார்த்தைகள், அதே அவமானப்படுத்துகின்ற வார்த்தைகள். இவனை மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்காத போகிறதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் கூட எனக்கு மேட்ச் இல்லை. அதுக்கு தான் நான் மேட்ச் இல்லைன்னு அதுக்குள்ளே வந்துடும் அந்த லேடி. அது ஆமாம் நீ ரொம்ப பெரிய அழகான்னு வரும். அதான் நீ சொல்கிற இல்லை, நேருக்கு நேரே சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு மூக்கு சரியில்லைன்னு. அப்புறம் என்ன, நான் நல்லா இருக்குன்னா இல்லையான்னு இல்லை, அந்த மன அழகு, உங்கள் வீட்டு எலான் மஸ்கினுடைய மன அழகை சொல்கிறேன் நான். மன அழகு 10 பேர் தான் பார்த்தா கூட பாருங்கள் இந்த வீடியோவை, எனக்கு அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.